இயேசுவிலே பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் எல்லோருக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் பெயரால் காலை வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள். நான் உங்கள் அகஸ்டின் வேதியர். இன்று ஜூலை மாதம் 12ஆம் தேதி 2025ஆம் ஆண்டு. ஆண்டவரின் மடியில் 5 நிமிடங்கள். நம்ம சின்ன பிள்ளையாக இருக்கும் பொழுது நம்முடைய அம்மா, அதாவது ஒரு பண்டிகைன்னு வச்சுங்களேன், சாமி படத்து சில பொருட்களாம் வச்சு படைப்பாங்க. அது உணவுப் பொருளாக இருக்கலாம், எதை வச்சு படைப்பாங்க. சின்ன பிள்ளைங்க என்ன பண்ணுவோம், நாம் போய்ட்டு அதை கை வைப்போம், தொடுவோம். இல்லை அது பிள்ளைங்களுக்கு ஒரு ஆர்வம் இல்லையா, இப்போ அதை அந்த பொருட்களை எடுக்க முயற்சி செய்வோம் நாம். அப்போ அம்மா சொல்லுவாங்க, நான் மறந்துருக்க மாட்டோம் இந்த வார்த்தையை, நம்ம அதை தொடக்கூடாது, சாமி கண்ணை குத்திடும் அப்படின்னு சொல்லுவாங்க. சாமி கண்ணை குத்திடும், அதை எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. கடவுள் கண்ணை குத்த போகிறது கிடையாது. இருந்தாலும் குழந்தைகள் கடவுள் மட்டில் அச்சத்தோடு இருக்கணும். சாமிக்கான பொருள் எடுக்கக்கூடாது. நாம் சாமிக்கு பயந்து இருக்கணும். இது அம்மாவுடைய எண்ணம். பிள்ளைகள் கடவுளுக்கு பயந்து இருக்கணும். நீதிமொழிகளை சொல்லப்பட்டிருக்கும் பாருங்க, இறை அச்சமே ஞானத்தினுடைய தொடக்கம். ஞானம் என்பது கடவுளை அறிந்து கொள்ள அந்த நிலை. அது இறை அறிவை பெறுகின்ற ஒரு நிலை, ஞானம் சொல்லுவாங்க, ஞானிகள் சொல்லுவாங்க பாருங்க. அப்போ அந்த ஞானம் உனக்கு கிடைக்கணும்னா இறை அச்சம் இருக்கணும். எவனுக்கு இறை அச்சம் இருக்கிறதோ அவர்தான் ஞானத்தின் அந்த வாயிலுக்கே போய் தொட முடியும். இறை அச்சமே ஞானத்தின் தொடக்கம்னு பைபிள் சொல்லுகிறது. ஆக நாம் கடவுளுக்கு பயந்து வாழ வேண்டும். கடவுளுக்கு பயந்து அவன் நேரிய வழியில் இருப்பான். யோசிச்சு பாருங்களேன், ஒரு சிறு தவறு செஞ்சால் கூட மனசு உறுத்தும், ஐயோ செய்யக்கூடாது, கடவுள் நம்மை தண்டிப்பார் என்ற அந்த எண்ணம் இருந்தால் யோசிச்சு பாருங்களேன், நம்ம பாவம் செய்ய முற்படுவோமா? நம்ம இதைத்தான் இன்றைய வாசகங்கள் சொல்லுகிறது. ஏசு வார்த்தை பாருங்க பார்ப்போம். உடலை கொள்பவருக்கு அஞ்சாதீர்கள், ஆன்மாவை கொள்பவருக்கு அஞ்சுங்கள். இந்த உலக காரியங்கள்லாம் இந்த உலகத்தோட சரி. இதுக்கப்புறம் நமது ஆன்மா ஆண்டவர் பார்த்து போய் சேரணும். அவர் கொடுத்த உயிர் மூச்சு உடம்புல இருக்குது பாருங்க, அவர் கொடுத்த அந்த உயிர் மூச்சு அவருடைய பாதத்துக்கு போய் சேரணும். வெறும் கூடு, மண் கூடு தான் இது. இதற்கு உயிர் கொடுத்து அசைக்க வைத்தவர் ஆண்டவர். அப்போ அந்த உயிரானது, அந்த ஆன்மாவானது, இந்த மண் கூட இந்த இதுக்குள்ள இருக்கிற அந்த உயிர் மூச்சானது நம் இறப்புக்கு பிறகு அது ஆணுடைய பாதத்தில் போய் சேரணும். அப்போ அந்த ஆன்மாவை நாம் பாதுகாக்கணும். நல்ல ஒரு பாட்டு உண்டு, உலகம் எல்லாம் எனக்காதாயம் என வாழ்ந்தவர் மகிழ்ந்ததில்லை, ஆன்மாவே எனக்காதாயம் என வாழ்ந்தால் கவலை இல்லை. இந்த உலகமே உனக்கு சொந்தமானாலும் ஆன்மாவை இழந்தால் அதனால் என்ன பயன்? இந்த வார்த்தை தான் தூய சவேரியாரை மனம் மாற்றிய வார்த்தை. அப்போ இந்த உலகமே அழிஞ்சு போட்டோம், கவலை கிடையாது. உனக்கான இந்த உலக செல்வங்கள் எல்லாம் அழிஞ்சு போட்டோம், உனக்கு கவலை கிடையாது, சம்பாதிச்சிக்கலாம். ஆனால் நம்முடைய ஆன்மா பழுதுபட்டால், நம்முடைய ஆன்மா காயப்பட்டால், நம்முடைய ஆன்மா நம்முடைய புனித நிலையை இழந்தால் ஒன்றும் செய்ய முடியாது. எனவேதான் இவ்வாறு சொல்வார் தூய பவுலடிகளார், ஒருவன் உலகமெல்லாம் தனதாக்கி கொண்டாலும் தன் ஆன்மாவை இழந்தால் ஒரு பயனும் இல்லை. சரிங்களா? இந்த வார்த்தை சவேரியாரை மனமாற்றிய வார்த்தை. இன்றைக்கு முதல் வாசகத்தில் பாருங்க பார்ப்போம். யாக்கோபு இறந்து போகிறார். அவர் இறந்து போன பிறகு யோசேப்புடைய சகோதரர்கள் என்ன பண்ணுறாங்க? பயப்படுறாங்க. என்றால் யோசேப்பு எகிப்தினுடைய முதன்மை அமைச்சராக இருக்கிறாரு. நம்ம கூட அப்பா இருந்தார். அப்பா இருக்கிற வரைக்கும் யோசேப்பு நம்மளை ஒன்றும் செய்யலை, நம்ம கிட்ட அன்பாக இருந்தார், ஓகே. இப்போ அப்பா தவறி போயிட்டார். அப்போ நாம் யோசேப்புக்கு செய்த இல்லையா
துரோகத்தார விற்றுட்டாங்க இல்லையா, காசு விற்று எகிப்துக்கு அடிமைதான் விற்றுட்டாங்க இல்லையா. அப்போ நாம் யோசேப்புக்கு செய்த அந்த துரோகத்துக்காக நம்மளை யோசேப்பு என்ன செய்வாரோ, நம்மளை அழிச்சிடுவாரோ, நம்மளை தண்டிப்பாரோ என்று என்ன பண்ணுறாங்க சகோதரர்கள்லாம் பயப்படுறாங்க. பயந்து என்ன பண்ணுறாங்க, தன் தந்தை இறந்த பிறகு ஒரு செய்தி அனுப்புகிறாங்க அவருக்கு, யோசேப்பே எங்களுக்கு பயமாக இருக்குது, எங்களை மன்னிச்சிடுங்க. நாங்கள் என்ன பண்ணோம், உங்களை நீங்கள் தேவைன்னு சொல்லிவிட்டு நாங்கள் காநாட்டில் இருக்கும்பொழுது என்ன பண்ணோம், நாங்கள் உங்களை காசுக்குள்ளே அடிமையாக விற்றுட்டோம், உங்களை விற்றுட்டோம். அந்த செயலுக்காக நீங்கள் எங்களை தண்டிச்சிடாதீங்க, பயமாக இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அப்போது யோசேப் சொல்கிற வார்த்தையை நம்ம கவனிக்கணும். நம்ம அஞ்சாதீர்கள், யோசேப் அவங்களிடம் அஞ்சாதீர்கள், நான் கடவுளுக்கு இணையானவனா, நான் கடவுளாக நான் எனக்கு பயப்படுறீங்க, நீங்கள் நான் உங்களோட தம்பி, இதுக்கு எனக்கு பயப்படுறீங்க, நீங்கள் பயப்படாதீங்க என்று சொல்லுவார். அவருடைய வார்த்தை கவனிக்கணும். நான் கடவுளுக்கு இணையான அப்படின்னா அர்த்தம், கடவுளுக்கு பயப்படு, நீ செய்கிற செயல்கள் அவருக்கு ஏற்ற செயலாக இருக்கணும். அந்த கடவுளுக்கு ஏற்ற செயலுக்கு நீ தப்பான பாதையில் காரியங்கள் செய்கின்ற பொழுது அப்போ பயப்படு, அப்போ இறை எச்சம் உனக்கு இருக்கணும். அப்படி பயந்தினா நீ தப்பு செய்யாமல் இருப்பேன், புரியுதுங்களா? அப்போ தப்பு செய்யாமல் இருப்பேன். எனவே இவரும் பாருங்கள் இறை எச்சத்தை வலியுறுத்துறாரு பாருங்க. நான் கடவுளாக எனக்கு எனக்கு பயப்படாதீங்க, தெய்வத்துக்கு பயப்படுங்க என்று சொல்லுகிறார். சகோதரர்களே, நாம் சிந்திக்கணும். நாம் இந்த வாழ காலத்தில் மனுஷனுக்கு பயந்து பயந்து வாழ்ந்து நமக்கு ஒன்று கடவுளுக்கு பயப்படணும். உதாரணத்துக்கு பாருங்களேன், நான் ஒரு அலுவலகத்தில் வேலை செய்கிறேன். என்னுடைய முதலாளி பார்க்கின்ற போது என்ன பண்ணுறான்னு உன்னிப்பாக வேலை செய்கிறோம், ஐயோ பாத்திரம் சொல்லிடுவாரோ, நான் வேலை செய்கிறேன். அவர் தலை மறைஞ்சதும் பாடா என்ன செய்கிறேன். மனுஷனுக்கு பயப்படுறேன், அவரோட பாப்பாருன்னு. ஆனால் அவர் சென்ற பிறகு நான் என்ன பண்ணுறேன், நான் என்னுடைய மெத்தனத்தை காட்டுறேன். இந்த நேரத்தில் கடவுள் ஒன்று பார்க்குறாரு, அவருக்கு நீ பயப்படுறியா? நீ சொல்றது புரியுது அவங்களுக்கு? அப்போ நீ மனுஷனுக்கு பயப்படாத, கடவுளுக்கு பயப்படு. கடவுள் பார்வையில் எதுவும் மறைவாக இல்லை, பைபிள் சொல்லுகிறது. எல்லாம் கடவுள் பார்வை ஓப்பனாக இருக்குது. கடவுள் எல்லோரையும் பார்க்குறாரு. வெளியே என்ன பண்ணாத, வேஷம் போடாத, அது அவசியம் இல்லை. இந்த உலக காரியம் உனக்கு தேவை கிடையாது. சரியா? நோன்பு இருக்குன்ற போது என்ன பண்ணு, நீ நல்லா முகத்தை கழுவு, தலைக்கு எண்ணெய் வை, ஃப்ரெஷ்ஷாயிரு. எப்படி ஜெபம் பண்ணணும், நீ உள்ளே போயிட்டு வீட்டுக்குள்ளே போய் கதவை தாப்பால் போட்டு உள்ளாரைக்கு போய் ஜெபம் செய்ய. அந்த மறைவாக இருப்பதை கடவுள் பார்ப்பார். நீ ஒரு 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 தர்ம காரியம் செய்கிறியா, என்ன பண்ணு, நீ தம்பட்டம் அடிக்காது, உன் வழக்கை கொடுப்பதை இடக்கை அறியாது இருக்கட்டும், மறைவாக செய். மறைவாய் உள்ளதை காணும் தந்தையானவர் உங்களுக்கு அல்ல அதுக்கான கைமாறு நிறைவாக கொடுப்பாரு. மறைவாக செய். நீ தம்பட்டம் அடித்து இந்த உலக இன்பத்தை நீ உலக ஆதாயத்தை நீ பெற்றுனா ஆன்மாவுக்கான பரிசு ஆண்டவதானே கொடுக்கணும். அவன் கொடுக்க மாட்டார். ஏன்னா நீ தான் ஆல்ரெடி வாங்கிட்டியே, உலக காற்று வாங்கிட்டியே. இதைத்தான் தூய சகரியார் இதை வெறுத்தார். உலகமெல்லாம் தனதாக்கி கொண்டாலும் ஆன்மாவுக்குன்னு ஒரு இது இருக்கணும்ல, அதற்கான சேமிப்பு உனக்கு எங்கே? அந்த சேமிப்பை விண்ணகத்தில் சேர்த்து இல்லையா, உங்கள் சொத்துலாம் விண்ணகத்தில் சேர்த்து வைங்க. அங்கே பூச்சியோ புழு எதுவும் இருக்காது, அரிக்காது, அங்கே சேர்த்து வைங்க ஆன்மாவுக்கு அந்த சொத்துன்னு சொல்லுவார் ஆண்டவர். எனவே சகோதரர்களே, நாம் வாழும் இந்த காலத்தில் மனிதருக்கு அஞ்சுவது அவசியமற்றது, ஆண்டவருக்கு அஞ்சுவோம். ஏனென்றால் நாம் செய்கின்ற ஒவ்வொரு வினாடியும் இல்லையா, ஒவ்வொரு மணி துளியையும் ஆண்டவர் கவனித்து கொண்டிருக்கிறார். அவர் கணக்கு கொடுக்கணும். பைபிள் இருக்கு பாருங்க, பார்ப்போம். நாம் வாழ்ந்த ஒவ்வொரு வினாடி வாழ்க்கைக்கும் வாழ்க்கை இறுதியிலே கடவுளுக்கு கணக்கு கேட்பார். அகஸ்டின் இது செஞ்சியா, இந்த மாதிரி நீ செஞ்ச, இன்னும் தப்பு பண்ண, இந்தா உனக்கு தண்டனை, நீ நல்லது பண்ண, இந்தா உனக்கு அதுக்கான காய்கறி இருந்தால் எனக்கு கணக்கு கொடுப்பார். நாம் செய்கிற ஒவ்வொரு விஷயத்திற்கும் ஆண்டோட கணக்கு கொடுக்கணும். அந்த பயம் மட்டும் இருக்கணும். ஐயோ நம்ம தவறு செய்கிறோமே, இந்த தவறுக்கு நாம் தண்டனை அனுபவிப்போம், ஆண்டோட திருக்கரவனை தண்டிக்குமே என்ற எண்ணம் தப்பு செய்வோமா, நாம் செய்ய மாட்டோம். இதுதான் ஞானத்தினுடைய தொடக்கம். சகோதரர்களே, ஆண்டவருக்கு அஞ்சுவோம், அவருடைய ஆசிரியை பெறுவோம். மனசத்தை